பேச போகிறதான தலைப்பு 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னிடத்துலேருந்து ஒரு எனர்ஜி வெளியாகும். அப்போ எனக்கு சரீரப்பிரகமாக ஒரு தாகம் ஏற்படும். அப்போ நான் அதிகமாக பேசுகிறதுனால இல்லை என் உடம்புல இருந்து எனர்ஜி வெளியாகிறதுனால ஒரு தாகம் ஏற்படும். தாகம் என்றால் ஆசை, விருப்பம். அதே மாதிரி இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம ஒரு காரியம் செய்கிறோம்னா இன்னைக்கு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யாமல் விட்டாலும் அது மேலே ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, அதை நிறைவேற்றலையே, அதை முடிக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் மனசில். அது அதை அந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கும் போது தான் அந்த காரியத்தினுடைய முடிவு தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. அதை செய்து முடிக்கும் போது தான் அந்த தாகம் நிறைவேற்றப்படுகிறது. சரியா? அப்போ நம்ம 2 தாகம், அது சரீரப்பிரகமாக எனர்ஜி போகிறதுனால ஒரு தாகம். 2வதாக என்னன்னா, ஒரு காரியம் செய்யவில்லை, அதை செஞ்சு முடிக்கும் போது ஒரு தாகம் நிறைவேற்றப்படுகிறது. சரியா? இந்த 2 தாகத்தில் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவுடைய தாகம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று அவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, நல்லா கவனிக்கணும், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாய் இருக்கிறார். தாகம்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற தாகம் என்ன? சரீர பிரகாரமான தாகம் அல்ல. ஏன்னா அவரே ஜீவ தண்ணீரா இருக்கிறார். அவரே நானே ஜீவ தண்ணீரா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான போஜனம், அவருடைய போஜனம் எது, அவருடைய தாகம் எது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது தான் அவருடைய போஜனமாக இருக்கிறது. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே அவருடைய போஜனம், அவருடைய தாகமாக இருக்கிறது. இன்னொரு காரியம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பாவிகளை ரட்சிக்கும்படி அவர் இந்த பூமியிலே வந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு அவர் வந்தார், அது செய்து முடிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படிக்காக அவர் இந்த பூமியிலே வந்தார். எப்படி பாவிகளை ரட்சிக்க முடியும்? எபிரேயர் 9:22வது வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்தும்படியாக அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார். பாவிகளை எப்படி ரட்சிக்க வந்தார் என்றால் இரத்தம் சிந்தி, அவர் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த இடத்துல அவர் இரத்தம் சிந்துறார். இரத்தம் சிந்தும் பொழுது அவருக்கு தாகம் ஏற்படுகிறது. அவர் சரீர பிரகாரமாக அவர் தாகம் ஏற்படுத்துகிறது. இந்த இரத்தத்தை சிந்தும் பொழுது அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தாகம் இது. 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவர் இங்கே வந்திருக்கிறார். எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, இரத்தம் சிந்தி மீட்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அப்போ இப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான தாகம் எப்படிப்பட்ட தாகம்? இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய தாகம் வேற, சரீர தாகம் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தாகம் வேற. யூதருக்கு பிரசங்கம் பண்ணினார், அநேகரை சுகமாக்கினார், அப்புறம் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். அவர் நான் தான் மேசியா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எல்லாம் சொல்லிட்டு நான் தான் மேசியா, தேவ சித்தம் இப்படி தான் இருக்கிறது, இதை நீங்க கடைப்பிடிங்க, அதன்படி நடங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இதன்படி செய்தாங்களான்னு பார்த்தா இல்லை, கொஞ்சம் பேர் தான் அதை கேட்டாங்க இல்லையா? அப்ப இது ஒரு தாகம். அவர் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தாரு, யூதர்களுக்கு அறிவித்தார், எல்லாருக்கும் சொன்னாரு. ஆனா நிறைய பேர் கேட்கல. இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது பரிசேயர் சதுசேயர் அவர் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவரை கேலி கிண்டல் செய்யறாங்க. இதெல்லாம் அவர் சொல்லியும் இதன் மூலமா ரட்சிக்கப்பட்டாங்களான்னு பார்த்தா இல்லை, இன்னும் மேசியா வரல அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதுதான் அவருடைய தாகம். அதாவது தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் நமக்காக, இரத்தம் சிந்தி அவர் எல்லாவற்றையும் செய்தார். நானே மேசியான்னு சொல்லும்போது அவர் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவருடைய தாகம் எதுன்னு உங்களுக்கு புரியுதா? அவர் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்தார், யூதர்களுக்காக எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அங்கே கேட்கப்படலை, எல்லாரும் கேட்கல, ஒரு சிலர் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ அவருடைய தாகம் ஆத்தும தாகம்.
அவரை கேலி கிண்டல் செய்தவங்க எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அது ஒரு தாகம். பரிசேயர் சதுசேயர் எல்லாம் ஏற்றுக்கொள்ளலை. அவர் வேத வாக்கியத்தின்படி தாகமையா இருக்கிறார். யோவான் 19:28 சொல்லுது, வேத வாக்கியத்தின்படி பார்க்கும்போது ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், பிதாவருடைய சித்தம். அதை நிறைவேற்ற அவர் இந்த பூமிக்கு வந்தார். எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள்னா இல்லை, பாதி பேர் தான். ஒரு சிலர் மட்டும்தான் அவரை ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் அவரை நம்பினாங்க. வேத வாக்கியத்தின்படி பிதாவின் சித்தத்தின்படி அவர் தெளிவாய் திட்டயமாய் அந்த அவரை குறித்ததான காரியத்தை நிறைவேற்றினார். அப்படி இருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாகமாக இருக்கிறேன். அது நல்லா நம்ம வேத வாக்கியத்தில் படிக்கும்போது யோவான் 19:28 சொல்லுகிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். அவரை குறித்து சொல்லப்பட்டதை அவர் முழுமையாய் நிறைவேற்றிட்டார். இது என்ன தாகம்? ஆத்தும தாகம். பாவியான மனிதர்கள் இன்று ரட்சிக்கப்படலை. இதுதான் ஒரு பெரிய தாகம். இப்படிப்பட்ட ஒரு தாகம் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். ஆத்தும தாகம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கணும். பவுல் சொல்றாரு, ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக கற்ப வேதனை படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கற்ப வேதனை இந்த உலகத்தில் இருக்கிற வழியை விட ஒரு அதிகமான வேதனை. ஆத்துமாக்களுக்காக நம்ம அவர்களிடத்தில் அவ்வளோ அன்பு கூறுறோமா, அவர்கள் ஆத்துமாக்கள் மேல கரிசனையா இருக்கமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நாமளே உணர்ந்து பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தாகம் என்ன அப்படின்னா, அவர் அநேகரை மீட்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். எல்லாரையும் மீட்டு கொண்டாரா? இல்லை. ஆனால் மீட்கப்பட்டோம், நாமும் மீட்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னும் அநேகரை நாம் மீட்க வேண்டும் என்பதே அவருடைய தாகமாக இருக்கிறது. நாம் உலகத்துக்காக ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் அவர் வந்தார், இரத்தம் சிந்தி அந்த உலகம் முழுவதையும் அவர் மீட்டு கொண்டார். சிலுவையில் இரத்தம் சிந்தி இரத்தத்தினால பாவ மன்னிப்பை கொடுத்து அவர் உலகம் முழுவதையும் அவர் மீட்டு கொண்டார். ஆனால் எல்லாரும் மீட்கப்படலை, ஒரு சிலர் மட்டும்தான் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம மீட்கப்பட்ட நாம் என்ன செய்யணும்? ஆத்தும தாகம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவனுடைய தாகத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் அப்படிப்பட்ட தாகத்தை தான் சிலுவையில் அவரை குறித்ததான திட்டங்கள் சிலுவையில் நிறைவேற்றப்பட்டு விட்டது, அவர் நிறைவேற்றிட்டார். ஆனால் தாகமாக இருக்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். வேத வாக்கியம் என்ன நிறைவேறலை? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். எல்லார் மனிதரும் ரட்சிக்கப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து காலங்களில் யூதர்கள், கிரேக்கர்கள் எல்லாருமே நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு புரியும் இல்லையா? ஏற்றுக்கொள்ளலை. அதுதான் அவருடைய தாகம், ஆத்தும தாகம். நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்தும தாகத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க போகிறோம்? அவருக்கு குடிக்க கசப்பு காடியை கொடுத்தார்கள், நாம் குடிக்க கசப்பு காடியை நாம் கொடுக்கக்கூடாது இல்லையா? அவருடைய தாகத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். நாம் அவருடைய தாகத்தை நிறைவேற்றும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் முத்திரிக்கப்படுகிறோம் இல்லையா? அதுபோல் நம்ம இந்த 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்னென்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதையும் இரத்தத்தினால் மீட்டு கொண்டார். நாம் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் என்ன செய்யணும்னா, இயேசுவை அறியாத ஜனங்கள், பாவிகள், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும்னு தான் அவருடைய ஆசை. அப்போ நம்மளுடைய எண்ணம் என்ன இருக்கணும்? எல்லாருக்கும் அவருடைய சத்தியத்தை அறிவித்து அவர்களை இயேசு ஒன்றே கொண்டு வர வேண்டும், முதலாவது. 2வது காரியம், அவர் அவர்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்து எல்லாரையும் மீட்டு கொண்டார் இல்லையா? அதை போல் நாம் என்ன செய்யணும்? அவருடைய சத்தியத்தை அறிவித்து அவருடைய இரத்தத்தை குறித்ததான காரியத்தை சொல்லி, இவர் பூமியில் அவர் மரித்திருக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி அநேகரை நாம் என்ன செய்யணும்? இயேசுகிட்ட கொண்டு வரணும். இதுதான் நம்முடைய ஆத்தும தாகமாக இருக்க வேண்டும். அவருக்குள்ளே இருந்ததான அந்த ஆத்தும தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் அழகா சொல்லியிருக்கிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், தேவனை அறிகிற அறிவை அடையவும் வேண்டும். அதுதான் அவருடைய தாகம். நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய தாகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்களாய் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இந்த பூமியில் இருக்காங்க. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், எனக்கு இப்படி ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, எனக்கு கவலையே இருக்காது முதல்லாம். ஆனால் நான் இப்போ இடைப்பட்ட காலங்களில் நான் அந்த கிராமத்தை தாண்டி வரும்போது ஒரு நாளும் எனக்கு அப்படியே ரொம்ப வேதனையாக இருக்கும். இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்களே அப்படி. ஏன்னா நான் கிறிஸ்டின்லேருந்து வந்ததுனால என் சொந்தங்கள் எல்லாமே கிறிஸ்தவங்க தான். ஆனால் பார்க்கும்போது அதில் போய் பக்தியாக இருக்கும்போது எனக்கு ஒரு தாகம் ரொம்ப இருக்கும், உண்மையிலே இருக்கும். எப்படியாவது இவங்க வந்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வரும்போது வெறுமையாக வரேன்னு, ஆண்டவரே வெறுங்கையோடு தான் நான் போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப வேதனையாக இருக்கும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட தாகம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கும்போது, ஏன்னா அது இயேசு கிறிஸ்துடைய தாகம் தான், அது சிலுவையிலே சொல்லப்பட்ட தாகம். நம்ம அநேகரை இயேசு கிட்ட கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்துடைய தாகத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம்.